மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிகப்பெரிய ஒரு திருவிழான்றது மகா கும்பமேளா தான். வேர்ல்டு லெவல்ல இந்த வருடம் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஒன்றாக கூடுவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பாரத தேசத்துல காலகாலமாக புராண காலத்திலிருந்து இந்த நிகழ்வு நடக்குது. இன்னைக்கு நேற்று இந்த விஷயம் நடக்கல. அந்த மாதிரி இந்த திரிவேணி சங்கமத்தில் அவங்க புனித நீராடல் செய்யும் போது பரிசுத்தமாக அவங்களுடைய ஆன்மா சுத்தமடைந்து மோட்சத்தை அடையக்கூடிய நிலையை அடையும் அப்படின்னு தான் என்னுடைய தத்துவம். அமிர்த துளிகள் அந்த திரிவேணி சங்கமத்தில் பட்டுச்சு இல்லையா? அப்போ இந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த மகா கும்பமேளா அன்று புனித நீராடல் செய்யும் போது நாக சாதுக்கள் அவங்க ரொம்ப அபரீதமான சக்தி பெற்றவங்க. இந்த மகா கும்பமேளாக்கு மட்டும்தான் எங்கிருந்து வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்தமாக சங்கமிப்பாங்க. நிர்வாண கூடத்துல தான் இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அகோரிகளும் நாக சாதுக்களும் அவங்க யாருக்கும் கெடுதல் நினைச்சு எந்த விஷயம் செய்யறதில்லை. புனிதமான விஷயத்தில் கலந்துக்குவாங்க. புனிதமான செயல்கள் மட்டும் தான் செய்வாங்க. அந்த நாக சாதுக்களோட ஆசீர்வாதம் பெறுவதும் அகோரிகளோட ஆசீர்வாதம் பெறுவதும் உண்மையில நம்ம பாவ கணக்கு கொஞ்சம் குறைக்குமானா நிச்சயமாக குறைக்கும். இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய திருவிழாவாக மகா கும்பமேளா கருதப்படுது. இந்த மகா கும்பமேளாங்கிற திருவிழாவுடைய சாராம்சம் என்ன? மகா கும்பமேளா ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான விழா. உலக லெவலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருவிழான்றது இந்த மகா கும்பமேளா தான். வேர்ல்டு லெவலில் எனக்கு கிட்டத்தட்ட இந்த வருடம் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஒன்றாக கூடுவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போயே கூட்டம் தாங்க முடியல. இது வரைக்கும் உலக அளவில் இவ்வளோ பெரிய ஒரு மாசான கூட்டம் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. முதல் தடவையாக வரப்போது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவும் இது போல் மிகப்பெரிய அளப்பரிய மக்கள் கூட்டம் வருது. ஆன்மீக தேடலுடைய ஒரு உச்சமாக கருதப்படுது. இது முக்கியமாக இந்த விஷயம் என்னென்னா ஆன்மீகம் கலாச்சாரம் சார்ந்த ஒரு முக்கிய விழா இந்த விழா. அதுவும் பாரத தேசத்தில் காலகாலமாக புராண காலத்திலேருந்து இந்த நிகழ்வு நடக்குது. இன்றைக்கி நேற்று இந்த விஷயம் நடக்கலை. நம்ம சொல்கிற மாதிரி இது நேற்று வந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த மகா கும்பமேளான்றது மிக 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 ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு. அது திரிவேணி சங்கமத்தில் நீங்கள் அந்த புனித நீராடல்ன்றது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. எப்படி ஏன் அந்த இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இவ்வளோ உலகம் முழுக்க மக்களுக்கு வந்து குவிய வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 40 கோடி மக்கள் வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிகழ்வுன்னும் போது எந்த வித சண்டை சச்சரவு இல்லாமல், எந்த மனம் ஆச்சரியம் இல்லாமல், ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா தான் அந்த மகா கும்பமேளா. புராண கதைப்படி இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதான் திரும்ப சொல்லும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் மிக உயர்ந்த நிலைன்றது மோட்ச நிலை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த திரிவேணி சங்கமத்தில் அவங்க புனித நீராடல் செய்யும்போது அவங்க உள்ளம் தூய்மையடைந்து ஆன்மா சுத்தமடைந்து பரிசுத்தமாக அவங்களுடைய ஆன்மா சுத்தமடைந்து மோட்சத்தை அடையக்கூடிய நிலையை அடையும் அப்படின்னு தான் என்னுடைய தத்துவம். எப்படி இந்த விஷயங்கள் ஏற்பட்டது புராண காலத்தில் அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கிளாஷ் நடக்குது. என்ன கிளாஷ் நடக்குதுன்னா, சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வாசுகின்ற பாம்பை மத்தா வச்சு கடைஞ்சி இந்த பாற்கடலில் வந்து கடையும் போது அமிர்தம் வெளிப்படுது. ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. சரி வர்றதை சரிபாதியாக பிரிச்சுக்குவோம், நீங்களும் நம்மளும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட கடைஞ்சிட்டு இந்த பாற்கடலேருந்து அமிர்தம் வெளிப்படுது. ஆனால் அந்த சமயத்தில் அசுரர்கள் வந்து இதை வேகமாக கைப்பற்றதுக்கான முயற்சி ஈடுபடும் போது தேவர்களை பார்த்துட்டு சும்மா இல்லை, இறைவா இப்படி அசுரர்கிட்ட எல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய என்ன வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை அவங்ககிட்ட கைப்பற்றிட்டார். கைப்பற்றி கிளம்பிடுறாரு. அப்படி கைப்பற்றும் போது அந்த அமிர்த துளிகள் மொத்தம் இந்தியாவில் 4 பகுதியில் விழுந்ததாக புராண கதை உண்டு. ஒன்று
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக், பிரயாக்ராஜ் அப்படின்ற 4 இடம் தான் அந்த துளிகள் விழுந்த இடம். பிரயாக் அப்படின்ற இடத்துல தான் இப்போ மகா கும்பமேளா நடக்குது. இந்த அமிர்த துளிகள் அங்கே பட்டுச்சு இல்லையா அந்த திரிவேணி சங்கமத்தில். அப்போ அந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த மகா கும்பமேளா அன்று நீங்கள் வந்து புனித நீராடல் செய்யும்போது உங்களுடைய உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து ஆன்மா தூய்மையடைந்து மோட்ச நிலை அடையிறது தான் தத்துவம். அதுக்காக தான் இத்தனை கோடி மக்கள் வந்து இங்கே ஒன்றாக கூடுறாங்க. வெளிநாட்டு பக்தர்லேருந்து வெளிநாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே ஒன்றா சங்கமிக்கிறாங்க. இதில் இன்னும் குறிப்பிடும்படியான விஷயம் என்னென்னா, இந்த 4 இடத்துலையுமே அவ்வப்போது கும்பமேளாக்கள் நடக்கும். 6 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும், 12 முறை நடக்கும். அது நடக்கிற விஷயந்தான். ஆனால் இந்த கும்பமேளான்றது இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜ் அந்த இடத்துல நடக்கக்கூடிய கும்பமேளான்றது மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு கும்பமேளா. கிட்டத்தட்ட கூடார நகரமே தனியாக அமைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசாங்கம் கூடார நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 நவீன பாலங்கள் அமைச்சிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலயமா கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது. 40 கோடி மக்கள் இந்த 13ஆம் தேதி ஆரம்பித்த இந்த விழா அடுத்து பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த விழா நடக்க போகுது. அப்போது 40 கோடி மக்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் மிக நுணுக்கமாக அறிவார்ந்தையோடு டெக்னிக்கலாக வந்து அந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயத்தை கேள்விப்படுறோம். உண்மையில் அற்புதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுன்றதுனால இங்கே அசம்பாவிதமோ மற்ற சிறு சிறு சங்கடமான நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஒருமித்த எண்ணத்தோடு மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த அமிர்தம் துளிகள் பட்ட அந்த திரிவேணி சங்கமத்தில் கங்கா பவானி சரஸ்வதி இணையக்கூடிய அந்த திரிவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய புனித நீராடல் நம்ம செய்யும்போது நமக்கான ஆன்மா தூய்மையிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எண்ணத்தோடு எல்லாரும் வந்து சங்கமிக்கிற ஒரே காரணத்தினால அங்கே வேறு சங்கடமான நிகழ்வுகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நாக சாதுக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகோரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாக சாதுக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க ரொம்ப அபரிதமான சக்தி பெற்றவங்க. அதாவது அவங்க எப்படின்னா இந்த மகா கும்பமேளாக்கு மட்டும்தான் எங்கிருந்து வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்தமாக சங்கமிப்பாங்க. நிர்வாண கூடத்துலாம் இருப்பாங்க. நாக சாதுக்கள் நிர்வாண கூடத்துலாம் வருவாங்க. அந்த நிர்வாணம் அப்படின்றது ஒரு புனித தன்மையாக கருதப்படுது. யாரும் அதை மனமாச்சத்தோடு பார்க்கறது கிடையாது. எல்லாருமே அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இராணுவ படை எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு இராணுவ படை மாதிரி அந்த நாக சாதுக்கள் வருவாங்க. அந்த நாக சாதுக்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக மக்கள் வந்து காத்து கொண்டிருப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து அந்த புனித நீராடல் செய்கிறது தான் பெரிய பாக்கியமாக கருதுவாங்க. நாக சாதுக்களுடைய சக்தி வந்து ஒரு அளப்பரிய சக்தி. முழுக்க முழுக்க தியான நிலையே எப்பவுமே இருக்கிறவங்க. இந்த 12 ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா கும்பமேளா தான் மேக்சிமம் அவங்கள பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி அகோரிகள், உண்மையான அகோரிகள், அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க எப்பவுமே. ஏன்னா எல்லாத்தையும் துறந்து அவங்க கால பைரவர் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தான் அகோரிகள். அந்த அகோரிகளும் இந்த நாளுக்காக வெயிட் பண்ணி தவம் இருந்து இந்த சங்கமத்தில் வந்து தானும் நீராடன்னு சொல்லிட்டு அகோரிகள் எல்லாமே ஒன்று கூட ஒரு புனிதமான நாள் தான் இந்த மகா கும்பமேளா. புனிதம் 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 முழுவதுமாக உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி உங்களை மோட்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான விழா தான் இந்த விழா. சரி, இன்னைக்கு நேற்று நடக்குதா அப்படின்னா காலகாலமாக புராண காலத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவான் இந்தியாவுக்கு வராரு. அவருடைய தன்னுடைய பயண குறிப்பில் அதை குறிப்பிடுறாரு. நானும் வந்து இது கலந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுன்னா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொன்னாலும் எத்தனையோ நூற்றாண்டுகள் வந்துருச்சு. அப்போது அதுக்கு முன்னாடியே இது இருந்திருக்கு. யுவான் சுவான் வந்து போய் பதிவு பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் புராண காலத்துலேயும் நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ யுகமாக இந்த கும்பமேளான்றது நடக்கும். அப்போது இது ஒரு புனிதமான விழா. மனசெறிஞ்சு யார் எந்த தவறு செய்திருந்தாலும் இந்த புனிதமான நிகழ்வை போய் கலந்து கொள்ளும்போது தனக்கான ஒரு ஆன்ம சுக்தி கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இந்த நாளுக்காக காத்திருந்து வந்து வருகை திருந்து அந்த 44 நாட்களில் முடிஞ்சளவுக்கு அவங்க தங்கி புனித நீராடி வெளியே வராங்க. நாக சாதுக்களும் அகோரிகளும் புனிதமான துறவிகளும் மடாதிபதிகளும் அனைத்து ஆன்மீகவாதிகளுமே ஒன்று கூட ஒரு மிகப்பெரிய சங்கம விழாவாக இந்த மிகப்பெரிய திருவிழாவாக
உலக லெவலில் பிரசித்தி பெற்ற விழாவாக இந்த முறை இந்த மகா கும்பமேளா நடக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு போங்க. இப்போ தான் 13ஆம் தேதி தொடங்கியிருக்கு. அடுத்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த புனித நிகழ்வு, அதாவது ஜாதக ரீதியாக கோள்களுடைய சாரத்தின் அடிப்படையும் கோள்களுடைய நகருடைய அடிப்படையிலும் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. என்னென்ன நாட்கள் என்னென்ன நிகழ்வு நடக்கும், எப்பப்பெல்லாம் புனித நீராடலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியலே அங்கே இருக்கிற ஜோதிட வல்லுநர்கள் மத குருமார்கள் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழுவாக போயிட்டு அங்கே புனித நீராடல் பண்ணி தன்னுடைய மனதையும் தன்னுடைய உடலையும் சுத்தப்படுத்தி மோட்சத்துக்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய புனித விழாவாக இந்த மகா கும்பமேளா நடைபெறுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ கலந்துட்டு உங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி வரலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். அகோரிகள் அங்கே விசேஷ பூஜைகள் செய்கிறாங்களா? இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அகோரிகள் கண்டிப்பாக பூஜை செய்வாங்க. அவங்க பூஜை சொல்லும்போது தான் நோக்கம். நாக சாதுக்களும் அகோரிகளும் அவங்கவுங்க தனித்தனியாக கூடாரம் அமைச்சிருப்பாங்க. அவங்க பூஜை முறைகளை கண்டிப்பாக செய்வாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க பூஜை முறை தவறு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க யாருக்கும் கெடுதல் நினச்சி எந்த விஷயம் செய்யறதில்லை. நம்ம நினைக்கிற மாதிரி அகோரிகளும் நாக சாதுக்களும் நம்மளை எல்லாமே தாண்டி மேன்மையான நிலையில் இருக்கிறவங்க. இந்த உலக பட்டுதல் இருக்காது. உலக நன்மைக்காக தான் இங்கே வந்து நீராடுவாங்க. புனிதமான விஷயத்தில் கலந்துக்குவாங்க. புனிதமான செயல்கள் மட்டும் தான் செய்வாங்க. அப்போது அவங்களுடைய விசேஷமான பூஜைகளும் இந்த 44 நாட்களில் அவங்க தங்கியிருந்து பண்ணுவாங்கன்னா உலக மக்களுக்காகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காகவும் நிச்சயமாக செய்வாங்க. தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயந்தான் அவங்களுக்கு, புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த கோள்களுடைய நகரவை வச்சு அந்த விசேஷமான நாளில் விசேஷ பூஜைகளை அவங்க கோடத்தில் செய்வாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் அரசாங்கம் தனியாக கூடாரங்கள் அமைச்சு கொடுத்துருக்கு. யாத்திரிகளுக்கு தனியாக அமைச்சு கொடுத்துருக்கு. உண்மையிலே நம்ம அவங்கக்கிட்ட கலந்துக்கும் போகும்போது நமக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நன்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நாக சாதுக்களிட்ட ஆசீர்வாதம் பெறுவதும் அகோரிகளிட்ட ஆசீர்வாதம் பெறுவதும் உண்மையிலே நம்ம பாவக்கணக்கை கொஞ்சம் குறைக்குமானா நிச்சயமாக குறைக்கும். விசேஷ பூஜைகள் தொடர்ச்சியாக 44 நாட்கள் நடக்கும். அதில் அகோரிகள் அவங்களுடைய பெரும்பங்கு நாக சாதுக்களுக்கும் அகோருடைய பெரும்பங்கு இந்த விழாவில் முழுமையான ஒரு விஷயன்றது அவங்க தான். இப்போ இந்த விழா எல்லா சங்கமிக்கிற விழாவாக இருந்தாலும் இந்த புனிதமான சாதுக்களும் நாக சாதுக்களும் அகோரிகளும் புனித தன்மையோடு வந்து அந்த திரிவேணி சங்கமத்தை நீராடும் போது நாமும் அவங்க கூட சேர்ந்து நீராடும் போது எல்லா பாவங்களுமே கழிஞ்சு ஆன்மா சுத்தமடையும் அப்படின்றது தான் என்னுடைய ஐதீகம். அதனால் அவசியம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் போய் கலந்துதாங்க. நன்மையான விஷயம் நிச்சயமாக நடக்கும். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.